இந்த ரீமா சேன்னு ஜோதிகாலாம் பண்ண வேண்டியது பெரிய வார்த்தை அது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க. சீக்கிரம் சொல்லப்பா, 1.5 வருஷமா டிராவல் பண்ணேன். ஏன்னா நேற்று சந்திச்சா இன்னைக்கு சொல்றேன். நான் இப்போ சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப நான் சொன்னேன்ல பிரதர், வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒண்ணு, வாய்ப்பு இப்ப இவன் அப்படியே இருக்கான், இவங்க மாறிட்டாங்க. இல்ல நான் ஆக்சுவலி வெரி வெரி ஹெல்தி டு பி அரவுண்ட் கேர்ள்ஸ். அண்ட் டெல் யூ, இங்கே தான் நம்ம பயஸ்டாக இருக்கும், நம்ம கேர்ள்ஸோட இருந்தால் தப்பாக நினைப்பாங்க, தப்பாக சொல்லுவாங்கன்ட்டு. நோ, பாய்ஸ் கேங் இருக்க மாதிரி ஒரு கேர்ள்ஸ் கேங் கூட இருந்து பாருங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். வாரிஸ் ஒரு படம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணிச்சு எனக்கு. என்னோட விசிபிலிட்டி வந்து ஓவரால், ஏன்னா இட் வாஸ் வித் த சூப்பர் ஸ்டார் விஜய் அண்ணாவோட இருந்ததுனால படம் பண்ணுறது தான் 10 படம் பண்ணலாம். நான் இப்போ கூட ஒரு 5 படம் பண்ணோம், 6 படம் பண்ணோம், வருஷத்துக்கு தான் பண்ணலாம். அது என்ன ஒரே ஒரு ஒருத்தனால ரவியை போட்டீங்க. இல்லை, இன்னொரு ரவி வருவான். இப்போ அது செகண்ட் சீசன் ரைட்டிங்கில் இருக்குது. எந்த ரவி வருவான்னு மட்டும் பாருங்க. I started getting a clarity. எதெல்லாம் பண்ணணுன்ற அறிவு இல்லைன்னா கூட எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பக்குவம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு படம் டைட்டிலே வைக்கலாம், திண்டுக்கல் டு யூஎஸ். Put in a lot of hard work, effort, focus, deviations இல்லாமல் என்னோட கெரியரை நான் 2025ல் ஒரு பொசிஷன் ஆக்கணும் அப்படிங்கிறதுல அங்கே இலக்கு அங்கே இருக்கும், அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தவங்கள. ஆமா, இது நம்மளுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மீட்டப் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஆக்சுவலாக வந்து உங்களை அடுத்தடுத்து நிறைய படங்களில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷமா இருக்கு. படத்துலையும் சரி, உங்களுடைய கெரியரையும் சரி, அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் ஈஸியாகவே நடக்க மாட்டேங்கிறா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய கெரியரும் வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ரகிள் ஆகி அடுத்தடுத்த படங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்க. படத்துல வந்து பார்த்தோம்னா ஒன்று நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை இன்னொருத்தன் வந்து லவ் பண்ணிட்டு போயிடலாம், இங்கிட்ட வந்து பார்த்தா இன்னொருத்தன் லவ் பண்ண பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து லவ் பண்ணுது. கடைசியில் பார்த்தா அது கடைசியில் நடக்கவும் மாட்டேங்குது. ஐயோ, இவரை பார்க்க போனால் 90s கிட்டோட ஒரு ஒன்னாவது அங்கமாகவே தெரியுறாரு அப்படின்னு ஒரு ஃபீல். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி பர்சனலாக நான் எடுத்துக்கல அதை. ஓகே, அது வந்து ஒரு ஜேர்னி. இப்போது சில இடங்களில் வந்து நம்ம சில பேரை பார்த்து நானே கமெண்ட் பண்ணியிருப்பேன், ஓகே என்ன இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம். பட் அவரோட ஷூஸில் இருக்கும் போது தான் அந்த சூழ்நிலை புரியும். ஸோ எனக்கு இப்போ என்னடானா, நேற்று வரைக்கும் ஒரு சே அரௌண்ட் 2017-18 வரைக்கும் ஒரு டைரக்ஷன் இல்லை, எந்த ரூட் அப்படின்னு. கோவிடுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. பட் வாரிஸ் ஒரு படம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணிச்சு எனக்கு. என்னோட விசிபிலிட்டி வந்து ஓவரால், ஏன்னா இட் வாஸ் வித் த சூப்பர் ஸ்டார் விஜய் அண்ணாவோட இருந்ததுனால பேக் டு த ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாருமே இப்போ நான் எங்கே போனாலும் வாரிஸ் மிடில் ப்ரோன்னு அவர் வேற ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அது வந்து திருப்பி அந்த விசிபிலிட்டி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கோலி சோடாவாக இருக்கட்டும், ஒரு அஸ்திரமாக இருக்கட்டும், ஒரு நொடிக்கு நொடியாக இருக்கட்டும், தட் ஃப்ளோ ஐ ஹாவ் டு கிரியேட். அதுக்கு நான் மென கட்டிட்டு இருக்கேன். ஐ மீன் ஐ ஹாவ் டு புட் இன் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், ஃபோக்கஸ், டீவியேஷன்ஸ் இல்லாமல் என்னோட கெரியரை நான் 2025ல் ஒரு பொசிஷன் ஆக்கணும் அப்படிங்கிறதுல ட்ராவல் ஆகிட்டு. ஓகேண்ணே, அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய படங்களில் ஒவ்வொரு இன்ட்ரோ வச்சுருக்கேன் கையில். அந்த இன்ட்ரோ ஒரு 3 படத்தோட இன்ட்ரோ, அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி எங்களுக்கும் சமலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ வந்து காமிக்கிறேன். இது புதுசாக இருக்கு. நான் இப்போதான் ப்ரீவியஸ் இன்டர்வியூல சொல்லிட்டு, அவரோட எல்லா ஃபில்மோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அடுத்த இன்டர்வியூல எடுத்து வந்துடுவேன். ஒரு படம் ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கேட்டில் வந்து விறுவிறுன்னு ஓடி வராரு. ஓடி வந்து ஒரு லேக்கில் வந்து குதிக்கிறாரு. அந்த லேக்கில் குதிச்சு அப்படி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நீ ரொம்ப அழகாக இருக்கு. அதே தான். அது வந்து ஏன் அப்படி இருந்ததுன்னா வசந்த் சார் அப்படிதான் கன்சீவ் பண்ணுவார். இந்த ஹீரோயினுக்கு வைக்கிற ஷார்ட்டு, ஹீரோயின் பண்ணுற சீன்லாம் ஹீரோக்கு வைப்பார் அவர். அப்படி ஒரு டைரக்ஷன் வேற மாதிரி யோசிப்பார் அவர். ஏன் நீ வந்து குதிச்சு சட்டை, ஏன்னா கேர்ள்ஸ் தான் அப்படிலாம் பண்ணணுமா, நீ நம்மளாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
அதெல்லாம் இப்போ கேட்டேன், என்ன சார் இது கேர்ள்ஸ் இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்குன்னு. ஏன்ப்பா நீ வந்து லேக்கில் குதிச்சு இப்படிலாம் பண்ணது இல்லையா? நான் பண்ணியிருக்கேன், இந்த நீ பண்ண அப்படிலாம் கேட்டு நானும் பண்ணியிருக்கேன். அது அப்படி அது ஒரு ஜாலி அப்படின்னு பண்ணாது அது. ஓகே, அந்த இது பாருங்களேன், அந்த சீன் தான் அது. இந்த ரீமா சேன்னு ஜோதிகாலாம் பண்ண வேண்டியது. அது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கூரை மேலே இருப்பார் அவர். அது ஒரு ஒரு பறவைனே வச்சுக்கலாம். அந்த பறவையை பார்ப்பாரு. இப்போ அந்த பறவையை பார்த்துட்டு நீ ஒழுங்கா வந்து என்கிட்ட வரியா இல்லை நானே வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவு கொடுப்பீங்க. ஒரு ஜம்ப் கொடுத்து அந்த பறவையை பிடிச்சிட்டு அப்புறம் வந்து உங்கள் லேண்டிங்லாம் கீழே விழுகிற மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு இன்ட்ரோ. அது என்ன இன்ட்ரோ? லேசா லேசாவா? அதேதான். ஓடி பிடிப்பேன்னு தெரியும். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்களா? நீங்களே கேட்குறீங்க உங்களோட இன்ட்ரோ. இல்லை, அந்த இப்போ உலக அழகிய பாட்டில் வந்து நான் ஆல்மோஸ்ட் அந்த ஃபார்மில் தான் வயலின்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அங்கே வந்து இந்த என்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல டக்குன்னு. அது உண்மையிலே குதிச்சது தானே? அது ரோப்பு அதெல்லாம் வச்சு குதிச்சது தான். மேலேருந்து குதிச்சது ரோப் நான் போட்டுட்டேன். அந்த டம்ப்ளிங்லாம் நேச்சுரலாக பண்ணிட்டேன். கீழே வந்து ஹே தானே, ஓகே, அது ஹர்ட் ஆகாதுங்கிறதுனால பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்ட்ரோ வந்து கொஞ்சம் கிளுகிளுப்பான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். எப்படி ஒன்லி கேர்ள்ஸோட இருந்த அந்த காலத்தில் அது நம்ம தலைமை ஜீவா சாரோட. ஜீவா சார் என்னை பார்க்கும்போது நீ பெரிய ப்ளே பாய் மாதிரியே இருக்கிறல்ல, உனக்கு அப்படி தான் சீன் வைக்க போகிறேன் ஃப்ளர்ட்டுன்னு சொல்லி வைப்பார். ஓகே. அப்போது ஜீவா சார்கிட்ட நான் அப்போ இருந்தே என் கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சார் மை கேர்ள் ஃப்ரெண்ட் சார். ஓகே ஓகே, இந்த மாதிரி எத்தனை வச்சுருக்கேன் அப்படின்னாரு. சரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டே இதெல்லாம் நான் தான் சினிமாவில் இருக்கேன் அப்படிலாம் சீரியஸாக போய் இன்விடேஷன் போகும்போது அனீஸ் இங்கே பாருமா உண்மையிலே லவ் பண்ணுற அவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. இது ப்ளே பாயிலமா அவன் தப்பாக நினச்சிருக்கோம். கிளாரிட்டி ஆகிட்டார், அங்கே கிளாரிஃபை ஆயிடுச்சு அவங்களுக்கு. பட் ஜீவா சார் வந்து என்னை பயங்கரமாக அவர் எப்படி என்னை போர்ட்ரே பண்ணணும்னு நினைப்பாருன்னா, ஒரு நாட்டி ஃபெல்லோ கேர்ள்ஸோட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியே தான் என்னை அந்த அந்த சீக்கினஸ் அந்த பாய்ஷாவே என்னை பார்ப்பாரு. அது உண்மைதானே இல்லையா? அவர் இட்ஸ் ஹெல்திங்க. அது இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஹெல்தி டு பி அரவுண்ட் கேர்ள்ஸ். ஐ டெல் யூ, அவங்க கூட இருக்கும்போது ஒரு எனர்ஜி ஃபேக்டர் இருக்குல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி ஃபேக்டரு, அது பயங்கரமாக இருக்கும். அங்கே இங்கே தான் நம்ம பயஸ்டாக இருக்கும், நம்ம கேர்ள்ஸோட இருந்தால் தப்பாக நினைப்பாங்க, தப்பாக சொல்லுவாங்கன்ட்டு. நோ, இட்ஸ் ஆல் சேம் தான். பாய்ஸ் கேங் இருக்க மாதிரி ஒரு கேர்ள்ஸ் கேங் கூட இருந்து பாருங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதனால் அது ஜீவா சாரோட கன்சீவிங் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் தாரக மந்திரமாக எடுத்துக்கிறேன். ஆமாம் ஆமாம், எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ அதாவது ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, ஒரு கேர்ள் கிட்ட நீ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு 5 minutes 10 minutes பேசுறது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 1 hour ஆஃப் யோகா. அதாவது வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் பேசின்னு இருக்கணும். அதாவது யூ ஆர் ஹேவிங் அ ஹெல்தி கான்வர்சேஷன்னா யுவர் மைண்ட் இஸ் ஸோ ரிலாக்ஸ்ட். ஓகே, அது சொல்லுவாங்க, டாக்கிங் டு அ நைஸ் பர்சன் வித் அ ஹெல்தி கான்வர்சேஷன் இஸ் ஈக்குவல் டு அ தெரப்பி அப்படின்வாங்க. ஓகே ஓகே, அதுக்குன்னு ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. யோகான்னு சொல்லிட்டீங்க, யோகா தான் நீங்க என்ன 1 hour படிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு 24 hours நான் யூஸ் பண்ணுறேன். அதான் ஓவரா பண்ணக்கூடாது. ஓகே. அஸ்திரம் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பார்க்கும்போது தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அஸ்திரம் அப்படின்னா ஆயுதம், இந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அஸ்திரம் டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருமே கேட்டிருப்பாங்கல்ல. அதை தாண்டி அஸ்திரம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட இது சிங்க் ஆகுதா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சா? இருக்கு. ஐ மீன் சிங்க் ஆனதுனால தான் வச்சிருக்கோம். ஆமாம் வச்சிருக்கோம். பட் எல்லாமே நிறைய டிஸ்கஷன் போச்சு, வேற ஏதாவது டைட்டில் மாற்றலாமா. ஆனால் எதுவுமே கன்வின்சிங்காக இல்லை. அதோ அஸ்திரம் அப்படின் போது ஒரு தமிழ் பேர் கிடையாது, ஏதோ சான்ஸ்கிரிட் நேம் தானே, பெட்டரான டைட்டில் போகலாமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீட்பேக் ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல. இது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைட்டில்னு கன்வின்ஸ் ஆகிடும். உங்களுக்கு சம்மந்தமான ஒரு டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சீக்ரெட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, அஸ்திரமுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அது கதையோட பிளெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு தான் மற்றவங்களாம் சொல்கிறேன். அஸ்திரமும் டைட்டில் ரொம்ப ஃபெமிலியர். நம்ம எத்தனை மகாபாரதம் பார்த்துருக்கோம். அதுலேருந்து இது விட பண்ணா இல்லை, அதுலேருந்து எடுத்தது தான். பிரம்மாஸ்திரத்தை வந்து எடுத்தது தான்
அந்த அஸ்திரம். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போது எனக்கும் நல்லா ஃபெமிலியரான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அதே மாதிரி அண்ணனும் கையில் வந்து கன் வச்சிருக்கிறாரு, ட்ரெயிலர் நல்லா கத்தி அது இதுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்கேஜாக இருக்கணுன்றது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். எங்கேஜாக இருக்கிறீங்க, அது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது? என்கேஜ்டாக இருக்கிறத விட பாசிட்டிவாக என்கேஜ்டாக இருக்கோமா, நல்ல படங்கள்ல இருக்கோமா. படம் பண்ணுறது தான் 10 படம் பண்ணலாம். நான் இப்போ கூட ஒரு 5 படம் பண்ணோம், 6 படம் பண்ணோம் வருஷத்துக்குன்னா பண்ணலாம். அப்படி இருக்குது. கேட்குறாங்க பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பட் என்னென்னா இந்த ஸ்டேஜ், நான் இருக்கிற ஸ்டேஜில் வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் ஐ எம் ஒன்லி டூயிங் குட் கண்டென்ட் ப்ராஜெக்ட்ஸ் வித் குட் ரோல்ஸ். ஓகே, அது ரொம்ப கிளியராக இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்திரம்ங்கிற ஒரு படம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் கண்டென்ட்டும் நல்லா இருக்கு, என் ரோலும் நல்லா இருக்கு, பேனரும் நல்லா இருக்கு. அப்படிங்கிறது இப்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பழைய சாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், விஜய் சார் பற்றி கேட்போம். இப்போ எனக்கு கேட்குறதுக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கோலிஸோட ஆர்டன்ஸில் நம்ம பேசியிருந்தோம், தம்பி இந்த மாதிரி ரோல் இருக்கும்பா அப்படின்னு. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த ரவி கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. ரவிக்கு அப்புறம் வந்து எடுத்த ப்ராஜெக்ட் ஆகுது, இல்லை அதுக்கு முன்னாடியே எடுத்த ப்ராஜெக்ட் ஆகுது? இது வந்து ரவிக்கு அப்புறம் தான். ரவிக்கு அப்புறம். ஓகே, கோலிஸோட வில்டன் சாரோட நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிருந்தேன். ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இருந்தது. பட் இதை ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்டு திருப்பி வந்து கம்ப்ளீட் பண்ணி. ஓகே, அதில் என்ன ஒருத்தர் என்னடா ரவியை போட்டிங்க? இல்லை, இன்னொரு ரவி வருவான் இப்போ. அப்படியா? அது ஒரு ஹிண்டாவே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது செகண்ட் சீசன் ரைட்டிங்கில் இருக்குது. எந்த ரவி வருவான்னு மட்டும் பாருங்க. அவனை போட்டதா நினைக்காதீங்க. ஓகே, அவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் வருவான். எத்தனை பேரை போட்டு எழுதிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி ஜூன் ஜூலை வி மைட் கோ ஆன் ஃப்ளோர். ஓகே, அண்ட் நிரா, உங்க பேரே நிரா தானா ஆக்சுவலா? My name is actually Niranjani Ashokan. Okay. எல்லாரால கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது இல்லை, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நிரஞ்சனான்னு சொல்லுவாங்க, நிரஞ்சனி, நிரங்கினி, இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நிறைய ப்ரொனன்சியேஷன் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறனாலையும், அண்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேரை சுருக்கிட்டேன் நிரா அப்படின்னு. பேர் நல்லா இருக்கு ஆக்சுவலா. வந்து ஏன்னா ஒரு சாங் வந்து ஃபேமஸ்ல, நீரா நீதே நிரா கரெக்ட் அப்படின்னு போது அதை பாடலான்னு பார்த்தேன். வேணாம், நான் பாடுனா நல்லா இருக்கு அப்படின்றக்காக. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு திண்டுக்கல், ஸோ இங்கிட்டு சென்னை, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க? இப்போ அஸ்திரம்லாம் எப்படிப்பட்ட நிராவை நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்? இது ஒரு ஜேர்னி தான் ஆக்சுவலாக. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லணும்னா, ஒரு ப்ராப்பர் இன்டீரியர் வில்லேஜ், ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்ட்ராப்பில் வளர்ந்த ஒரு சாதாரண யதார்த்தமான பொண்ணு தான். ஐ ஷுட் பி கிளியர் அண்ட் வைஸ் இனஃப் டு அச்சீவ் or do what I have to doங்கிற ஒரு கிளாரிட்டியோட உள்ளே வந்தேன். ஐ didn't have any proper guidance to make it big or like make it அப்படின்னும் போது நம்மளுமே நிறைய அடி வாங்கி மிதி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பட் எல்லாமே கிராஸ் பண்ணி வரும்போது ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அ கிளாரிட்டி. எதெல்லாம் பண்ணணுன்ற அறிவு இல்லைன்னா கூட எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பக்குவம் கொண்டுட்டு வந்து தென் ஃப்ரம் டெலிவிஷன் மாடலிங் பூனேல போய் சர்டிஃபிகேஷன் பண்ணேன். அங்கேருந்து US ட்ராவல் பண்ணேன். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு படம் டைட்டிலே வைக்கலாம், திண்டுக்கல் டு US. நீ போதும் ஆல்பம் சாங் பண்ணேன் ஃபார் மை ஓன் போர்ட்ரேல். அந்த ஆல்பம் நான் பார்த்தேன். ஓகே, ஸோ அது எல்லாமே ஐ மை செல்ஃப் டிட். ஏன்னா இங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னாலே கான்டாக்ட்ஸ் தேவைப்படும். அங்கே எனக்கு 0 கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே கொலாபரேட்டர்ஸை பிடிச்சி, கேமராமேனை பிடிச்சி, அவர் மட்டும்தான் அந்த என்டையர் சாங்குமே ஷூட் பண்ணி, அந்த ப்ராஜெக்ட்க்கு நான் போட்ட உழைப்பு தான், அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் எனக்கு அஸ்திரம். அஸ்திரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து போயிட்டு இருக்கு, ரைட்? இட் இஸ் பிக் டைம். எனக்கு அஸ்திரம், அதான் நான் சொன்ன மாதிரி, எனக்கு அஸ்திரம்ங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு அஸ்திரம், என் கையில் கிடைச்ச ஒரு அஸ்திரம். சீரியஸாக நான் சொல்லணும்னா இது வந்து காட்ஸ் பிளெஸிங். இங்கேருந்து ஹவு யூ கோன்ற மாதிரி கடவுள் கொடுத்த வரம் தான் எனக்கு இந்த அஸ்திரம் கையில். ஸோ அந்த மாதிரி வந்து இது பிரம்மாஸ்திரம் இல்லாமல் நிறைய அஸ்திரம் நீங்கள் வச்சு அடுத்தடுத்த அஸ்திரம் எப்படி பாக்குறீங்க? புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. ஐம் ஃபீலிங் ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஜென்யூன் விஷ் கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் வந்து டெபியூ டைரக்டர் அவருக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கிறதுன்றது அது எப்படி சொல்றதுன்னா இன்னொரு பர்த்து. ஆமா, பர்த், இன்னொரு பர்த்து. நமக்கு வந்து இப்போ வந்து திடீர்னு இப்போ ஒருத்தன் வந்து காலி ஆகிட்டு அடுத்த நாள் வந்து உயிர் திறந்து வருது அப்படின்னா ஒரு படத்தில் வந்து வேணா நடக்கலாம். ஆனால் ஒரு டேரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு உயிர் மாதிரி தானே. அந்த உயிர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? எத்தனை காலங்களாக ஓடி வந்திருக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு ஐடி கம்பெனியில். ஸோ ஆனால் ஃபுல் டைம் ஃபோக்கஸ் சினிமா மேலே தான்.
ஒரு 11 வருஷமா எவ்ரி வீக்கெண்டு கேமரா எடுத்துட்டு நாங்களே நடிச்சிட்டு நாங்களே எடிட் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணுவீங்க? ஆமாம், ஆக்டிங் தான் ஆரம்பித்தேன். ஓகே ஓகே. அதெல்லாம் இப்போ கேட்காதீங்க. சார் பக்கத்தில் நான் சார் படத்தில் இந்த படத்துலேயே ஒரு ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று நானே பண்ணியிருக்கேன். ஓகே. கதை சொல்லும்போது நான் தான் பண்ணுவேன்னு இப்படி பார்த்தாரு. அப்படின்னாரு. ஏன் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷனே ரொம்ப இதுலேயே கஷ்டமான வேலை அது, நீ நான் நடிப்பேன் டைரக்ட் பண்ணுவேன்றேன் அப்படின்னாரு. யோசிச்சுக்கோமா அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் நான் ரொம்ப சின்ன போர்ஷன், 1 நாள் 2 நாள் தான் வரும், நீங்கள் பயப்படாதீங்க சார் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் வேறு யாராவது கூட பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்ஷன்றது. ஓகே ஓகே. அதுவே பெரிய பொறுப்பு. அதை ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம நடிக்கிறதுன்றது இன்னும் எக்ஸ்ட்ரா பொறுப்பு. ஸோ இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், கம்மிங் பேக் டு இது அதான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ பேரலாக அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிச்சு நான் கரெக்டான ரூட்டில் போகல. என்ன ப்ராப்ளம்னு நமக்கு புரியல. இது சினிமா இல்லை. நம்ம இன்னைக்கு சினிமா மாதிரி நம்ம ஒரே இதில் ஒன்றும் ஆகிடாது. எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணுறோம், போய் ஃபோட்டோ கொடுக்குறோம், ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம். பட் நமக்கான அந்த ஒரு இது ஃபியூ இயர்ஸாக நடக்கலை. அப்படிங்கும்போது ஓகே எங்கேயோ தப்பாகுது. அப்போ நம்ம ஒரு படம் நம்ம டைரக்ஷனும் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்லாம் 1-2 ஒர்க் பண்ணியிருக்கேன். நானே ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு ஆல்மோஸ்ட் அது ஷூட் போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இந்த பட வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் பேரலாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஹீரோவும் சரி, ப்ரொடியூசரும் சரி, லாக்டவுன் டைமில் டைமே வேஸ்ட் பண்ணல. கம்ப்ளீட்டாக படம் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ப்ரொடியூசர் பெஸ்ட் மூவிஸ் தனசன் முகமணி சட்டை கதை சொல்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாங்கள் அவர் சொன்ன சில விஷயங்கள், தம்பி இன்னைக்கு பேசினாருப்பா, அடுத்த நாள் காலையில் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அங்கிட்டு நைட்டு ஃபஸ்ட்டு தூக்கம் வந்துச்சு அவங்களுக்கு? அது இல்லை அப்படிலாம் ட்ராமாட்டிக்கெல்லாம் நடக்கலை. ஓகே, ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவரும் எனக்கு தெரியாத ஒரு நபர். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எதுவும் அவங்க ப்ரொஃபைலும் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு சோர்ஸில் கதை கேட்டாங்க, படம் பிடிச்சிது, அப்படியே யோசித்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை ஃபாலோ பண்ணாங்க, அப்புறம் நானும் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்தது, எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை வந்தது. ஷியாம் அவர்கள் நிறையா டெபியூ டைரக்டர்ஸுக்கும் கதை கேட்டாங்க, ஓகே இது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி, அதாவது கிட்டத்தட்ட அது பெரிய ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் மாதிரியும் நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இது இந்த ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதனால இல்லை. ஒரு காலகட்டத்தில் நானும் ஒரு நியூ கம்பர் தான். பட் என் மேலே ஏன் ஜீவா சார் நம்பிக்கை வச்சார்னா, என்னோடய 4 years ஸ்ட்ரகிள். அப்போது மாடலிங்கு, அப்புறம் அந்த ரேம்ப் ஷோஸு, ஆட்ஸ் பண்ணிலாம் காமிச்சிருந்தேன், எல்லாம் ப்ரொஃபைல் காமிச்சேன். அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது இவருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அரவிந்தோ இல்லை புது டைரக்டர் வரும்போது யாரோட இருந்தாங்க, என்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு பயோடேட்டா இருக்குது. அதுதான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணும். இப்போ அரவிந்தன் இப்போ எடுக்கும்போது கார்ப்பரேட் வேர்ல்டில் இருந்தால் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்காப்புல, நடிச்சிருக்காப்புல ஒரு இடத்துல, சில இடங்களில் அசோசியேட்டாக போய் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாங்கிறது அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டார், ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டு வந்துட்டாருங்கிறது இல்லை. ஒரு 10 வருஷமாக ட்ரை பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி சினிமாங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு, டைரக்ஷனுங்கிற ஒரு கிராஃப்டை என்ன டிமாண்ட் இருக்குது, அதுக்கு எப்படி இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், எல்லாமே நம்ம தலையில் தான் இருக்குது. ஏன்னா ப்ரொடியூசர் நம்பி யாரை காசை கொடுக்குறான்னா உன் கதையை நம்பி தான் கொடுக்குறாரு. ஆக்டர் வருவான், நடிச்சுட்டு போயிடுவான். பட் நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு யாருன்னா டைரக்டர் தான். ஸோ அந்த பேக்ரவுண்டுன்னு பார்க்கும்போது ஹேட் அ வெரி குட் பேக்ரவுண்ட். ரெண்டாவது வெரி சென்சிபிள் பர்சன். அவரோட டீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். ஏடிஸ் எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை. எல்லாம் அவருக்காக அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு சில பேர் லீவ்லாம் போட்டு நம்ம ஃப்ரெண்டு படம் பண்ணுறாரு, அவர் கூட நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அதை யாருமே அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இல்லை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எல்லாருக்கும் சினிமா நாலேஜ் இருக்குது, அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அரவிந்துங்கிற ஒரு நபருக்காக மட்டுமே 6 to 8 மாதம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பணம் கொடுக்குறாங்களோ இல்லையா, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஃப்ரெண்டு இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம தான் கூட நிற்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் பயங்கரமாக இருக்கும் இந்த டீம் கிட்ட. அண்ட் ஆல் சென்சிபிள் பீப்புள். அண்ட் எண்ட் ஆஃப் த டே சினிமா வாய்ப்பு கிடைச்சோன்னா ஆளுங்க மாறுவாங்க.
படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆள் மாறுவாங்க. பட் அரவிந்த் வந்து தயவு செஞ்சு மாறுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்படியே இருந்தனா இந்த சினிமாவில் உடைய முடிச்சிருவாங்க. எப்படி நான் மாறணும்? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல் எடுக்கிறேன் அவருக்கு, ஒரு லெசன். என்னன்னா இவர் மாதிரி டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணுங்க. எந்த சீட்டிங் தாட்ஸ் இல்லை, அட்வான்டேஜ் எடுக்கணும் டைரக்டர்னா அப்படிங்கிறது இல்லை. பணம்க்கு ரெஸ்பான்சிபிளாக அதுக்கு வேல்யூ தெரிஞ்ச ஒரு நபர். அதே மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் ட்ராவல் பண்ணணும். இப்படிப்பட்ட டைரக்டர் இருந்தால் ஹெல்தி ஃபிலிம்ஸ் வித் ஹெல்தி ப்ரொடியூசர்ஸ் நடக்கும். ஸோ மை பர்சனல் பெஸ்ட் விஷஸ் ஃபார் அரவிந்த், ஃபார் ஹிஸ் கெரியர், ஃபார் ஹிஸ் லைஃப். ரொம்ப பெரிய நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் சொல்லப்பா, 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணேன். ஏன்னா நேற்று சந்திச்சா இன்னைக்கு சொல்கிறேன். மீரா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்கும்போது சாம் அவர்களுடைய ஒரு பாட்டுக்கு வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. யூஎஸ் ஓகே, அக்காவோட ஒரு ரீல் போட்டிருந்தேன் நான் யூஎஸ்ல இருக்கும்போது. இது வந்து அதெல்லாம் முன்னாடியே படம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். வந்து என்னோட மிகப்பெரிய கிரேசி ஃபேன் இவங்களை ஃபேனாவே வச்சிருக்கலாம்னு முடிப்பேன். அதெல்லாம் பார்க்கல நான். ஆனா அந்த அளவுக்கு நான் செய்யல. இன்ஸ்டா எடுத்து பார்க்கும்போது கார்ல தானே, அதேதான் அப்பதான் பார்த்தேன். பீனிஸ்லாம் போட்டுட்டு அது அக்காவோட பர்த்டே. ஸோ அக்கா இஸ் செட்டில்ட் இன் யூஎஸ் ஆக்சுவலி. ஸோ அவளோட பர்த்டேக்காக வைப் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போவுமே சிப்ளிங்ஸ் ஏறுமாறா தானே இருப்போம். ஸோ இட் வாஸ் நாட் பிகாஸ் ஐம் ஃபேன் ஆஃப் ஷாம் சார் அஸ் யூ ட்ரீம் ஆஃப் அப்படியெல்லாம் இல்லை. இட் இஸ் பிகாஸ் அந்த லிரிக்ஸ் சொன்னல பிரதர், வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒண்ணு, வாய்ப்பு இப்ப இவன் அப்படியே இருக்கான், இவங்க மாறிட்டாங்க. இல்ல நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன், இதே மாதிரி தான் இருக்கேன் பிகினிங். ஸோ ஐம் டெஃபினெட்லி நாட் த கெமிலியன். பட் அதான் சொன்னது என்னன்னா, அக்கா சிப்ளிங்ஸ் இல்லை, வி ஆல்வேஸ் ஃபைட். அண்ட் அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ் பண்ணு, அதை வந்து என் அக்காக்காக நான் பாடிட்டு இருந்திருப்பேன் அந்த வீடியோவில். நாங்க வந்து ஷாம்காக தான் பாடுறீங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஐ டோன்ட். இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ்ல போகும்போது இந்த புன்னகை போட்டாங்க. நம்ம எல்லாருமே டான்ஸ் ஆடணும், நீங்க அதை தான் சொல்றீங்களோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அதை இன்ஸ்டாகிராம்ல நானும் போட்டேன், இவங்களும் போட்டாங்க. எஸ்ஆர்எம்ல ப்ரொமோஷன்ஸ்க்காக போயிருந்தேன். அது என்னன்னு பார்த்தா எங்க போனாலும் அந்த புன்னகை போடுறான். ஏன்னா அது எங்களுக்கு வைப்பு ஒண்ணுமே இல்லை. இப்போ எடுத்து நம்ம அப்படின்னு அந்த ஒவ்வொரு டைம் கேட்கும்போது வைப் வருது. நாங்க என்ன பண்றது, நீங்க வைப் கிரியேட் பண்ணி இப்போ ஒரு ஃபீலிங் இருக்கு. டச்சுட் நோ ஈவில் ஐஸ் ஆன் மீ. ஒரு விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகிட்டு இருக்கு, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஐ ஜஸ்ட் ஃபீல். பிகாஸ் அந்த டைமில் தான் நீ போதும் பண்ணிட்டு இருந்த. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே வந்து லான்ச்சுக்கு வந்து ஈஸியர் அகேன். ஸோ நான் இதை இமேஜின் கூட பண்ணல, இதெல்லாம் நடக்கும், நெக்ஸ்ட் இதெல்லாம் நடக்கும், நான் ஒரு ஃபிலிம்க்கு நம்ம பண்ண போகிறோம் அடுத்தடுத்து. ஐ டென்ட் நோ, ஐ நெவர் பிளான்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணுங்கிறது ஒரு விஷனாக எனக்கு எப்போவுமே இருந்தது. எனி ஃபில்ம், இட் வாஸ் நாட் பர்டிகுலர்லி அஸ்திரம் ஆர் நாட் பர்டிகுலர்லி ஷாம் சார், இது என்னோடது கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது அண்ட் நோ மேட்டர் வாட், ஐ டெஃபினெட்லி அக்ரி தட் working with Sham sir is like such a great experience and opportunity because he's such a great human being, a very good soul. நம்ம எத்தனை பிள்ளைங்க வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க, நாங்க வைத்தறிச்சல இருக்கீங்க பசங்களா, நீங்க என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இல்லையா இப்போவுமே நான் சொல்லுவேன், இப்போ அஸ்திரம் நீங்க பாருங்க, அஸ்திரம் வரைக்கும் எப்போவுமே சாக்லேட் பாய்னு கொஞ்சிட்டு இருக்க எல்லா கேர்ள்ஸுமே இந்த அஸ்திரம் ஃபிலிம்ல இருந்து யூ வில் see that boy transformed into a man, ஒரு rugged ஒரு லுக்ல அப்படியுமே லவ் பண்ணுவாங்க அவரை. அதுல டவுட் இல்ல. அவர் எப்படி லவ் பண்ணுவாங்க அது தெரியும். அதெல்லாம் எங்க வரும், அத நானும் ஆமோதிக் அக்செப்ட் பண்றேன்றேன் நான். யோகி ஓகே. ஸோ அஸ்திரம் வந்து மார்ச் 7 வந்து வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து டைரக்ஷன் டீமாக க்ரூ வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து கிடச்சிது. அதுவும் இல்லாமல் தேட்டராகவும் அதிகமாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அது வந்து எல்லா படங்களுக்கும் எல்லா ப்ரொடியூசர் எல்லா டேரக்டருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அமையாது. அது ஒன் ஆஃப் த மெயின் காரணம் ஷியாமண்ணா அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டேரக்டருடைய கதை அப்படின்றது தெரியும். இந்த படம் நல்லபடியான ஹிட்டு கொடுக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி 2025 அங்கே இலக்கு அங்கே இருக்கோம், அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.